ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது ஃபேட்மேன் ரவீந்தர் வந்துட்டு அவருக்கு பங்குக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தார். பட் நல்ல வழியில் திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு போதும் ஃபேட்மேன் ரொம்ப ஓவராக பேசிட்டிங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன கொடுமைனா முத்துக்குமாருக்கு சொல்லாமே நிறுத்திட்டார். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் நல்ல விதமாக தான் சொன்னார். ஆனால் கொஞ்சம் லைட்டாக உள்ள ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சௌந்தர்யாவுக்கு சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் பெருசாக சொல்லலை. அதனால தான் அடுத்தது எப்படி நீங்கள் முத்துக்குமரனுக்கு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டாருன்னு தெரியல. ஏன்னா வெளியில் வந்து முத்துக்குமருக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டராக ஃபேட்மேன் இருக்கிற காரணமாக என்னன்னு தெரியல, சொல்லவே விடலை. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா என்ட்ரி நடக்குது. உள்ளே வராங்க, சூப்பராக வராங்க. வரும்போதே ஒரு டாஸ்கோடு வராங்க. வந்தவொடனே வந்துட்டு கையில் ஒரு 3 கார்டு ஒரு மெடல். 93 நாள் நீங்கள் இருந்திருக்கீங்க, உண்மையிலே பெரிய விஷயம். நேற்று வந்து நீங்கள் ஒரு ரோஸ்ட்டுன்னு ஒரு சம்பவம் பண்ணிங்க, அதை நான் பார்த்தேன். ஆனால் அதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் ஜெனியூனாக என் மைண்டில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ஏன்னா இந்த டாஸ்க் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா இதுக்கு மேலே உங்கள் கேம் வந்து இருக்க போகிறது கிடையாது. அதாவது இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, உங்கள் கேம் காலி. இதுதான் அந்த டாஸ்க்கு. 3 பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்வீட் சொல் தான், அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, ஆனால் உங்கள் கேம் அவ்வளோதான்ட்டாங்க. அடுத்து அருணை தாக்கினாங்க. நீங்கள் வந்துட்டு முதல்ல வந்து ஒரு கேம் வந்து இப்படி சைலண்ட்டாக போச்சு. ஆஃப்டர் வயல் கார்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேமே வேறு மாதிரி போயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறமும் சும்மா இருந்தால் நம்மளை வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணிங்க. இப்போ திரும்பவும் வந்து அமைதியாகிட்டீங்க, அதனால் உங்களோட கேம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அடுத்தது விஷாலுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் வந்துட்டு அன்ஷிதா போனதுக்கப்புறம் உங்களோட கேம் காலி அப்படின்ற மாதிரி சொன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. அதான் உண்மை. அதாவது தர்ஷிகா போனதுக்கப்புறமா அன்ஷிதா போனதுக்கப்புறம் யார் இல்லாதனால அவரோட கேம் முடிஞ்ச மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அப்புறமா தான் ஒரு செம்ம டச்சபிளான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. கையில் வந்து ஒரு மெடல் வச்சுருந்தாங்க. இதை நான் ஒருத்தருக்கு நான் கொடுக்க போகிறேன். இது யார் எனக்கு கொடுத்தாங்கன்னா, நான் போகும்போது எனக்கு முத்துக்குமரன் கொடுத்தாரு ஒரு மெடலு, ஆனால் அது உடஞ்சிருச்சு. இப்போ நான் இதையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சண்டே எபிசோடில் வந்து கத்துனீங்க, ரொம்ப மனசு உடஞ்சி, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நீங்கள் எப்பயுமே உடையக்கூடாதுங்க. நீங்கள் உடையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த உங்கள் மெடல் நான் கொடுக்குறேன், இந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னும் போது அவர் வந்துட்டு ரொம்ப நன்றிம்மா, எது உடஞ்சாலும் சரி. அப்போ வந்து இவங்க வர்ஷினி கலாய்ச்சாங்க, ஏம்மா உடையாமல் இருக்கிறதுக்கு உடஞ்ச மெடல் கொடுக்குறியம்மான்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அதாவது இந்த மெடல் உடையலாம், முத்துக்குமரனுக்கு கிடைக்க வேண்டிய கப்பு உடையலாம், ஆனால் முத்துக்குமரன் எப்போ உடைய மாட்டான்ற மாதிரி சொன்னார். பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ திரும்பவும் முறையாக சொன்னாங்க, கம்பேக் ஸ்ட்ராங்கர் முத்து, எதுக்குமே உடையாதீங்க அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே எமோஷனலாக இருந்தது. வேறு மாதிரி சம்பவம். ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் எதிர்பார்க்குறாரு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு. யாருமே வந்து பெருசாக சொல்ல. சுனிதா வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, உன்னோட ஓட்டு உடையிறதுக்கு காரணம் ஜாக்லின் பார்த்து நடந்துக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் உண்மையாக இருந்தாலும் சுனிதாவுக்கு வந்து ஜாக்லின் மேலே ரொம்ப பொறாமல் இருக்குது. மனதில் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஜாக்லினுக்கு சுனிதாவுக்கு ஆகாதுன்ற உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போது ரியா படுறது பயங்கர டச்சபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்ததுலேயே சம்பவம் பண்ண போகிறது யார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.